அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் யூபிலி ஆண்டுக்கு ஆயத்தமாக இறைவேண்டல் 100 என்னும் தொடரில் எப்படியெல்லாம் நாம் இறைவேண்டல் செய்ய வேண்டும், எப்பொழுதெல்லாம் நாம் இறைவேண்டல் செய்ய வேண்டும் என்று பல செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். இன்று அதிகாலை வேளையில் மன்றாடுங்கள். ஆகவே நாம் எப்போல்லாம் மன்றாடணும், என்னென்ன நேரத்திலெல்லாம் மன்றாடணும் என்பதற்கு விவிலியம் பல எடுத்துக்காட்டுகளை தருகிறது. அவற்றில் ஒன்று அதிகாலை வேளையில் நாம் மன்றாட வேண்டும். சாலமோனின் ஞானம் 16:28 சொல்லுகிறது, கதிரவன் எழுமுன்பே மக்கள் எழுந்து உமக்கு நன்றி கூறவும் வைகறை வேளையில் உம்மை நோக்கி மன்றாடவும் வேண்டும் என்று இதனால் உணர்த்தப்பட்டது. ஆகவே சாலமோனின் ஞானம் சொல்கிறது, அதிகாலை வேளையில் மக்கள் எல்லாரும் எழுந்து ஆண்டவரை போற்ற வேண்டும், நன்றி கூறணும். ஆகவே நாம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் தனி வேண்டல், தனி ஜபம். அதிகாலையில் நாம் எழுந்து 5 நிமிடமோ 10 நிமிடமோ 15 நிமிடமோ நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிமான செயல் அனைத்தையும் மறவாதே என்ற அதிகாலை வேளையில் நாம் ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாட வேண்டும். சீராக்கின் ஞான நூல் 39:5 சொல்கிறது, வைகரையில் துயிலெழுவர், தங்களை படைத்த ஆண்டவரிடம் தங்கள் உள்ளத்தை கையளிப்பர், உன்னத இறைவன் திருமுன் மன்றாடுவர், வாய் திறந்து வேண்டுவர், தங்கள் பாவங்களுக்காக கெஞ்சி மன்றாடுவர். ஆகவே வைகரையில் எழுந்து, அதிகாலையில் எழுந்து ஆண்டவரை போற்றணும், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும், மன்றாட்டுகளை எழுப்பணும், மன்னிப்பு கோரணும், வாய் திறந்து மன்றாடணும் என்று சீராக்கின் ஞான நூல் சொல்கிறது. ஆண்டவர் இயேசுவே நமக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறார். மார்க் நற்செய்தி 1:35 நாம் வாசிக்கிறோம், அவர் அதிகாலை கருக்கல் விடிகாலையில் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். ஆகவே அதிகாலை வேளை என்பது நல்ல ஒரு நேரம். அது நம்முடைய உடல் களைப்பெல்லாம் தீர்ந்து ஓய்வு பெற்று புத்துணர்ச்சியோடு இருக்கின்ற நேரம், நம்முடைய மனம் புத்துணர்ச்சியோடு இருக்கின்ற நேரம். ஆகவே அது மட்டுமல்ல, நமக்கு ஒரு தனிமை கிடைக்கிறது, நம்ம யாரும் தொந்தரவுபடுத்துவதில்லை, நம்முடைய வேலைகள் இன்னும் தொடங்கிவிடவில்லை. ஆகவே பரபரப்பு இல்லாத ஒரு நேரம் தான் அதிகாலை நேரம். பாருங்கள், 7, 8, 9 மணி ஆயிட்டுனா இந்த உலகம் பரபரப்பாக மாறிவிடுகிறது. எல்லோரும் பரபரப்பாக இயங்க தொடங்கி விடுகிறார்கள். அங்கே மனதை ஒருங்கிணைக்க முடியாது. ஆகவே அதிகாலை 4 மணி, 5 மணி, 6 மணி அதிகாலை வேளையில், வைகறை வேளையில் நாம் எழுந்து நாள்தோறும் இறைவனிடம் மன்றாட வேண்டும். அதிகாலையில் மன்றாடுகிற பழக்கத்தை நாம் ஒவ்வொருவரும் கடைப்பிடிப்போமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாக.